மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற பாடப்பகுதி மூன்றாம் பருவத்திற்குரிய செய்யுள் பகுதி. அரசியல் அறம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு 3 பகுதிகள் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. முதலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்யுள் பகுதி திருமந்திரம். அதுல ஒரு 5 பாடல்கள் அரசாட்சி முறையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பாடல் கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் என்று தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடல் சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம இப்ப பார்ப்போம். கல்லாத அரசனும் காலனும் சமமானவர்கள் என 2 பேரும் அதிகாரம் படைத்தவர்கள். ஒருத்தர் மக்களை ஆளக்கூடியவர், ஒருத்தர் மக்கள் உயிரை எடுக்கக்கூடியவர். இப்ப 2 பேரும் மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள் என்ற வகையில் அது சமமானவர்கள். இரண்டாவது, கல்லாத அரசனை விட காலன் மிக நல்லவன். எப்படி அப்படின்னா, கல்லாத அரசன் அறம் பார்க்க மாட்டான், கொல் என்று ஆணையிடுவான். யாராவது இப்ப தண்டனைக்கு வராங்கன்னா நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்க்காமல் அவனை கொன்று விடு என்று ஆணையிடுவான். ஆனால் காலன் நல்லவர்களை அவர்கள் உயிரை உடனே எடுக்காமல் காலம் வரும் வரை காத்திருப்பான். இதான் 2 பேருக்குமான வித்தியாசம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். கல்லாத அரசனும் காலனும் சமமானவர்கள். கல்லாத அரசனை விட காலன் மிக நல்லவன். எப்படி என்றால், கல்லாத அரசன் நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்க்காமல் அறம் பார்க்காமல் கொல் என்று ஆணையிடுவான். நல்லவர்களையும் அதுல தண்டிச்சிருவான். ஆனா காலன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல்லவர்கள் பக்கம் நெருங்க மாட்டான். அவர்களுக்கு உரிய காலம் வரை காத்திருந்து அதன் பிறகு அவர்கள் உயிரை எடுப்பான். சரிங்களா? இது முதல் பாடல் தரக்கூடிய விளக்கம். 2வது பாடல் நாள்தோறும் மன்னவன் நாட்டில் என்று தொடங்கக்கூடிய பாடல். நாள்தோறும் மன்னவனுடைய ஒரு மன்னன் இருக்கான். அவனுடைய செயல் என்னது? நாள்தோறும் தவநெறிப்படி மக்கள் வாழ்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். அவனுடைய முதல் பணி. அவன் தன்னையும் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். நாம் சரியாக இருந்து கொள்கிறோமா அப்படின்னு தன்னையும் அவன் ஆராய்ந்து பார்க்க. ஒருவேளை அப்படி ஆராய்ந்து பார்க்கவில்லையானால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாள்தோறும் நாடு தன்னுடைய வளத்திலிருந்து கெட்டு போகும், நாடு கெடும், அறியாமை பெருகும், செல்வம் குறைந்து சொர்க்கம் கிடைக்கக்கூடிய தன்மை குறைந்து விடும் அப்படிங்கிறார். ஒரு நாடு நல்ல சிறந்த நாடு அப்படிங்கிற பேர் வளம் சொர்க்கம், இது ஒரு நாட்டுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த சொர்க்கம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மன்னன் நாள்தோறும் தன் நாட்டை தவநெறிப்படி மக்கள் வாழ்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். அவன் தன்னையும் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவ்வாறு அந்த மன்னவன் செய்யவில்லையானால் அந்த நாடு கெடும், நாடு அறியாமையில் பெருகும், அறியாமையில் மூழ்கும், செல்வம் குறைந்து இது வாழத்தகுந்த நாடு இல்லை, அதாவது சொர்க்கத்துக்குரிய நாடு இல்லை என்ற தன்மையை அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டா? 3வது பாடல் வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என்ன பயன் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் சொல்லக்கூடிய விளக்கமும் ரொம்ப எளிமையானதுதான். ஒரு வேடம் போடும். நம்ம ஒரு வேடம், மாணவனோ ஆசிரியனோ அரசனோ ஏதோ ஒரு வேடம் போடணும்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன வேடத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வேடத்தின் படி நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த வேடம் அணிந்து என்ன பயன்? இதான் கட்சி. வேடம், நாம் ஏற்றுக்கொண்ட வேடத்தின்படி நடக்கவில்லையானால் அந்த வேடம் அணிந்து என்ன பயன்? கேள்வி. 2வது, வேட நெறி நிற்பார் வேடம் மெய் வேடமே. அதாவது ஒருத்தர் என்ன வேடத்தை ஏற்றுக்கொண்டானோ அதன்படி நடக்கிறானா அதுதான் உண்மையான வேடம். 3வது, வேட நெறி யாராவது வேடத்தின் தன்மையில் யாராவது இல்லையானால் மன்னன் அவற்றை கண்காணித்து சரி செய்ய வேண்டும். அப்படி சரி செய்தால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். வேடம், ஏற்றுக்கொண்ட வேடத்தின்படி ஒருவர் நடக்கவில்லையானால் அந்த வேடம் அணிந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட வேடத்தின்படி ஒருவர் நடந்தால் அது உண்மையான வேடம். வேடத்தின்படி ஒருவர் நடக்கவில்லையானால் அரசன் அதை கண்காணித்து சரி செய்ய வேண்டும். அப்படி சரி செய்தால் அந்த நாடும் அந்த அரசனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது 3வது பாடல். 4வது பாடலுக்கு போலாமா? திறந்தரு முக்தியும் செல்வமும் வேண்டின் அப்படின்னா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். முக்தியும், வாழும் காலத்திலே முக்தியும் செல்வம், முக்திங்கிறது வீடு பேரு, நல்லது ஒரு இறப்பு, நல்ல சாவுன்னு சொல்றாங்களா அப்படி. அப்ப நல்ல முக்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே செய்தல் வேண்டும். மறந்து கூட அறநெறியை செய்யாம விட்டுட்டுனா போச்சுங்கிறாங்க. சார் மறந்துட்ட சார் தெரியாம மறந்து கூட நீ அறநெறி தான் செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் முக்தியும் செல்வமும் கிடைக்கும். சரியா? அப்படி செஞ்சினா
மறந்தும் அறநெறியை நீ செஞ்ச அப்படின்னா நீர் சூழ்ந்த இந்த உலகத்துல மக்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய பங்குல 1/6 வரியாக செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நல்ல முக்தியும் வாழும் காலத்திலேயே முக்தியும் செல்வமும் வேண்டும் என்றால் மறந்தும் அறநெறியை செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் நீர் சூழ்ந்த இந்த உலகத்துல மக்கள் தன்னுடைய உழைப்புல கிடைக்கக்கூடிய பங்குல 1/6 மன்னனுக்கு அளிப்பார்கள், நாட்டுக்கு அளிப்பார்கள், அவன் மனமூந்து அளிப்பார்கள்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து கடைசி பாடல். வேந்தன் உலகை மிக நன்று காப்பது அப்படின்னு சொல்றாங்க. வேந்தன் ஒரு அரசன் இருக்கிறான், அவன் நாட்டை நன்கு பாதுகாப்பானால் அந்த அரசன் பின்னாடி மக்கள் அணி திரள்வார்கள். அவன்தான் மக்களுக்குரிய அரசன் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். வேந்தன் உலகை நன்கு பாதுகாப்பு செய்வானானால் மக்கள் அவன் பின்னாடி அணி திரள்வார்கள். சரிங்களா? அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளின்னு சொல்றாங்களோ அது இதுதான். ஒருவேளை இன்னொரு நாட்டுக்காரன் எவனாவது படையெடுத்து வந்தால் தன் நாட்டை புலி போல பாய்ந்து பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புலி எப்படி பாய்ந்து தாக்குமோ அது போல பாய்ந்து தாக்கி தன்னுடைய நாட்டை பாதுகாப்பான்னு சொல்றாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன். வேந்தன் நாட்டை நன்கு பாதுகாப்பு செய்வானானால் மக்கள் அவன் பின்னாடி அணிதிரள்வார்கள். எதிரி நாடு வந்து தாக்கினால் அந்த புலி போல பாய்ந்து தன் நாட்டை காப்பவன் தான் அந்த சிறந்த மன்னன் சொல்லி சொல்றாங்க. அவன் பின்னாடிதான் அந்த மக்கள் அணிதிரள்வாங்க. சரிப்பா. இந்த 5 பாடல்களும் இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு பயன் தருமானால், என்னுடைய விளக்கம் பயன் தருமானால் மிக்க மகிழ்ச்சி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.